உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களில் எத்தனை பேருக்கு கரோலி டாக்கெக்ஸ் பற்றி தெரியும்? இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா நான் சொல்கிறேன், நல்லா கேட்டு. கரோலி டாக்கெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கரி நாட்டினுடைய ஒரு இராணுவ வீரர், த வேர்ல்ட் பெஸ்ட் பிஸ்டல் ஷூட்டர். 1938 வருஷம் நடந்த ஒரு போரில் அவருடைய வலதுகை, அதாவது த பெஸ்ட் பிஸ்டல் ஷூட்டர்னு பேர் வாங்கி கொடுத்த அவருடைய வலதுகையில் ஒரு வெடிகுண்டு வெடிச்சு அவரோட வலதுகை வந்து பார்த்தீங்கன்னா செதறி போயிடுச்சு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அச்சோ நம்ம லைஃபே போச்சு, நம்ம லைஃபே இந்த கையை நம்பி தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே முடங்கி இருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணார்? ஒரே ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஒரு மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வந்தார். யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக தன்னுடைய இடது கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. அடுத்த ஒரு வருஷத்தில் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வருது. அதில் கலந்துக்கலான்னு போகும்போது அங்கிருந்த அந்த போட்டியாளர்கள் எல்லாமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவர் வந்து நமக்கு விஷ் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்காரு போல இருக்கு, நம்ம அவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்போது அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து விஷ் பண்ண வரல, நானும் இந்த போட்டியில் கலந்துக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படி சொல்லி சொன்னார். அங்கிருந்தவங்களுக்குலாம் பயங்கர ஷாக். அன்றைக்கி அவருடைய இடது கையை நம்பி போகலை, அவருடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்பி போனார். ஸோ இதில் வந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 1948 1952 தன்னுடைய இடது கையால் பயிற்சி பெற்ற ஒரு நபர் தொடர்ந்து 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்ட் அடித்து இந்த உலகத்தையே மறல வச்சார். உங்ககிட்ட என்ன இல்லை அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எப்படி ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசி. அதை எப்படி உன்னுடைய பலமாக மாற்றலாம்னு சொல்லி கற்றுக்கோ. கரோலி மாதிரி வாழ கற்றுக்கோ.